ஒரு நாள் ரம்யா அப்படின்ற பொண்ணு ஆத்துல குளிக்கும்போது நீச்சல் தெரியாம முழுகிட்டா. 3 நாளா ஆத்துல அவ டெட் பாடி தேடியும் கிடைக்கவே இல்ல. சோகத்துல இருந்த ரம்யாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. அவளோட டெட் பாடி கிடைச்சா நல்லபடியா அடக்கம் பண்ணலாம்னு கடவுள்கிட்ட வேண்டி அழுதுட்டே இருந்தான். அன்னைக்கு நைட் டயட்ல அதே இடத்துல படுத்து தூங்கிட்டான். அவனோட கனவுல பேய் உருவத்துல இருக்கிற ரம்யா வந்து ஒரு விஷயத்த சொன்னான். என்னங்க, இந்த தண்ணிக்கு அடியில ஒரு பிரேத ஆத்மா இருக்கு. என்னோட உடம்ப அது புடிச்சு வச்சிருக்கு. எனக்கு பதிலா வேற ஒரு உடம்பு கிடைக்கிற வரைக்கும் என் டெட் பாடிய விடாது. கார்த்திக் பயந்து போய் முழிச்சுக்கிட்டான். அந்த கனவோட குழப்பத்திலேயே மெதுவா நடந்து வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் காலையில அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஷாக். ரம்யாவோட டெட் பாடி அழுகி போன நிலையில அந்த ஆத்து ஓரமா மதந்துன்னு இருந்துச்சு. இதுல வித்தியாசமான விஷயம் என்னன்னா, ஊர்ல இருந்த ஒரு சின்ன பையன் நைட்ல இருந்து காணும் அப்படின்ற ஒரு சோக செய்தி ஊர்ல பரவ ஆரம்பிச்சது.